வீரமத்திங்கிறவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அது சில காரணங்களுக்காக அப்படி சொன்னதான். உண்மையில வந்து எல்லாமே கடவுளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நம்பிக்கை வர மாட்டேங்குது. உங்களுக்கு எதை சொன்னா நம்பிக்கை வருமோ அதை நம்பிக்கை இருக்கும். உங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. குருவா வழிபாடு வழிபாடு வேணும்னா பண்ணிடலாம். உங்களுக்கு உங்க திருப்தி தான். குரு வழிபாடு பண்ணாதான் வழிபட்ட மாதிரி தெரிஞ்சுன்னா பண்ணிடுங்க. நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை மாதிரி எது நம்பிக்கையா இருக்குன்னா அதை நீங்க வச்சுக்கணும். நம்பிக்கை இல்லாம கடவுள் இருக்குங்களா? அப்படிலாம் கோயிலுக்கு போறோம்னா அந்த சிலையில கடவுள் இல்லைங்க. கடவுள் சிலைகள் இல்லைன்னா எங்களோட நடத்துறாங்க. உருவத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு அப்படி பண்ணா சரியா இருக்கு. உங்களுக்கு உருவத்துல இருந்ததுன்னா எல்லாமே வேற ஏதாவது ஒரு எப்படி கடவுள்னு நினைக்கிறீங்களோ எடுத்துருங்க. கடவுள் கூட கடவுள் இருக்குல்ல, எல்லாமே கடவுள் தான். கடவுளை தவிர ஒண்ணுமே கிடையாது. கடவுள்னு சொல்லி தனியா ஒண்ணு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கடவுள் எடுத்தாலும் சரி. மொத்தத்துல இப்ப நீங்க தனியா ஒரு நபரா இருக்கீங்களா? உங்களை பொறுத்தவரை நீங்க எப்படி இருக்கணும்ன்றதான் முக்கியம். கடவுள் எப்படி வேணாலும் எடுத்து நடக்கிறதெல்லாம் கடவுள் செயல் எடுத்துக்கலாம். எடுத்தா உங்களுக்கு உதவிகரமா இருக்குன்னா எடுத்துருங்க. எனக்கு நேரம் பிடிக்காதது நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இல்லை நம்மளுக்கு பிடிக்காத செயல் நடக்கும்போது நம்மளுக்கு அது இருக்கும்போது எல்லாமே அதுவும் கடவுள் செயல் எடுத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில இருக்கணும். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வரும் தான். ஏதோ ஒரு வகையில உதவிக்கு எடுத்துருங்க. உதவிகரமா கடவுளை பயன்படுத்து. ஆனா கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது. எல்லா சக்தியுமே கடவுள் சக்தி தான். கடவுள் சக்தின்னு ஒரு தனி சக்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. எது நடக்கிறது? இப்போ நம்பி போய் கும்பிடும் போது அது நடந்துரு. இவ்வளவு நாள் போய் கும்பிடும் போது நடக்குது. எல்லாமே உங்க மனசுக்கே நிறைய சக்தி இருக்குமா? நீங்க கடவுள நம்பி செயல்படுறதுனால உங்க மனசக்தி தான் கடவுள் சக்திங்கிற பேர்ல வெளிப்படுது. உங்க சக்தி தான் கடவுள் சக்தி. வேற சக்தி ஒன்றும் தனியா ஒரு சக்தி எல்லாம் இல்லை. இப்ப வந்து சாமிக்கு போய் இது செஞ்சா அந்த ஒரு நம்ம நினைக்கிற காரியம் முடியுது நடந்தது அப்படின்னு போய் நம்பிக்கையோட கும்பிடுறாங்கல்ல. இப்போ இத்தனை இது செய்யும் போது நடந்துடும் அப்படின்னு போய் கும்பிடுறாங்கல்ல. அது எப்படிங்க? உங்களுக்கு நம்பிக்கை வருதுல்ல? நம்பிக்கை வரலாமே வச்சுடுங்க. அப்ப நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே. நம்ம மனசுதான் மெயின். சரி, நம்ம மனசு வச்சு இது நடக்கணும்னு நினைக்கும் போது அது நடந்துடும். சிலவங்களுக்கு வந்து தங்களுடைய மனசை நம்ப முடியாது. அதனால இறைவன் பேரை சொல்லி நான் தன்னுடைய மனசை நம்பிக்கிறேன். ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா அதுவே போதும். அப்ப நம்ம வந்து ஒண்ணு நடக்கணும்